சத்தியத்தை பற்றி தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இங்கே ஒரு அருமையான வசனம் உள்ளது சத்தியத்தை குறித்து. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10 முதல் அந்த வசனங்கள் இருக்கிறது. மிகவும் கவனமாய் நான் வாழ வேண்டும். சத்தியத்தின் மேலுள்ள அன்பு, அதை விட்டுவிட்டவர்கள் கெட்டுப்போகிறார்கள். பொய்யை விரும்பினவர்களாய் வாழ்கிறார்கள், அநீதி செய்கிறார்கள், அக்கிரமம் செய்கிறார்கள், அநியாயம் செய்கிறார்கள். ஏன் அவர்கள் அப்படி மாறிப்போனார்கள்? சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனார்கள். சத்தியத்தில் ஒரு பொய்யும் இல்லை. சத்தியம் என்ன சொல்லுகிறது? அதை அங்கீகரியாமல் போனார்கள். சுயாதீன பிரமாணமாகிய புதிய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் அவருடைய அப்போஸ்தல ஊழியர்களாலும் கொடுக்கப்பட்ட வேத வசனங்கள், அவைகளே முழுமையான தேவ சத்தியங்கள். இந்த காலத்திற்காக, இந்த இரட்சிப்பின் நாட்களுக்காக தேவன் ஏற்படுத்தின சத்தியங்கள் மறைத்து வைக்கப்பட்டு இந்த கடைசி காலத்திலே வெளிப்படுத்தப்பட்ட தேவ ஞானமாகிய சத்தியம், அவைகளை அங்கீகரிக்க வேண்டும். அந்த சத்தியத்தின் மேல் அன்புள்ளவர்களாய் அவைகளை அங்கீகரிக்க வேண்டும். அந்த சத்தியத்தின் வார்த்தைகளின் வழியிலே நடக்க வேண்டும். இதுவே மிக முக்கியம். இப்பொழுது 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10 முதல் வசனங்களை வாசிப்போம். அதற்கு மேல் 9ஆம் வசனத்தில், கடைசி காலத்திலே அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். இங்கே பரிசுத்த சகோதரர்கள் தங்களை நீதிமான்கள் என்று சொல்லிக்கொண்டு காலப்போக்கிலே கெட்டுப்போகிறவர்களாய் இருக்கிறவர்களுக்குள்ளே காணப்படுகின்றதான சகலவிதமான அநீதி, அதனால் உண்டாகும் சகலவித வஞ்சகம், அவர்களுடைய அநீதி சகலவிதமான வஞ்சகம், தந்திரம், இந்த வார்த்தைகளை உள்ளடக்கியதாக இருக்கும். அவர்களே கெட்டுப்போகிறவர்கள். சாத்தானுடைய அக்கிரமக்காரனுடைய வருகை பற்றி விளக்கும் இந்த காலத்திலே கெட்டுப்போனவர்கள் பற்றி சொல்லப்பட்டுள்ளது. கெட்டுப்போனதை இரட்சிக்க மனுஷகுமாரன் வந்தார் என்பது உண்மையான வார்த்தை. அது அங்கீகரிப்புக்கு உள்ளானது. அந்த இரட்சிக்கப்பட்ட மனிதர்களும் கேடுபாடான காரியங்களை பின்பற்றி நடக்கிறபடியினாலே அந்த வாழ்க்கையை விட்டு அவர்கள் வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகையிலே இவர்களும் கூடிக்கொள்வார்கள். கெட்டுப்போகிறவர்கள், அவர்களுக்குள்ளே இருக்கின்ற அநீதி, அதனாலே உண்டாகிற சகலவித வஞ்சகம், இவைகளெல்லாம் அந்த அக்கிரமக்காரன், அந்த சாத்தானுடைய தூதன், அவன் வெளிப்படும் பொழுது இவர்களும் அவர்களோடு கூடி அவர்களுடைய குணாதிசயங்கள் உள்ளதாய் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். தங்களை பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், உத்தமர்கள் என்று சொல்லிக்கொண்டு சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்களை அங்கீகரியாமற் போனபடியால் சத்தியம் சொல்லுகிற சகல விதத்திலும் அன்பு கூர்ந்து அதன் வழியிலே நடப்பது ஒன்று, அல்லது சத்தியம் போதிக்கின்ற அன்பை பற்றி கொள்வது இன்னொன்று. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. ஒருவர் மேல் ஒருவர் அன்பாயிருங்கள், மற்றவர்களை இருமாப்பாய் ஆளாதிருங்கள்.
ராப்போஜனம் எடுக்கிற நீங்கள் மற்றவர்களை இருமாப்பாய் ஆளவே கூடாது. உங்களில் ஒருவனும் தன்னை பெரியவன் என்று சொல்லிக் கொள்ளக்கூடாது. பெரியவன் என்று தன்னை நினைக்கிற எவனும் அப்பொழுதே அடிமையின் வேலையை செய்ய கடவன். இங்கே எல்லோரும் சமம் என்பதினால் ஒருவர் பாதத்தை ஒருவர் கழுவ கடவீர்கள் என்று இயேசு கிறிஸ்து, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து முன்மொழிந்திருக்கிறார். எனவே நாம் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை காலப்போக்கிலே விட்டு விடாமல் அல்லது அதை அங்கீகரியாமல் மற்றவர்களுக்கு அநீதி செய்கிறவர்களைப் போல மாறிவிடக்கூடாது. பொருளாசையில் சாய்ந்து மற்றவர்களை ஒடுக்குகிறவர்களும் தந்திரமும் வஞ்சகத்தினாலும் அவர்களை நெருக்குகிறவர்களும் வேத வசனங்களை திரித்து போதிக்கிறவர்களுமாய் மாறி போகாமல் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அங்கீகரித்தவர்களாய் ஒருவர் மேல் ஒருவர் பட்சபாதத்தோடே அல்லது பட்சமாய் இருந்து அவர்களை நேசிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். பட்சபாதம் அல்ல, பட்சமாய், சகோதர சிநேகமாய், அன்பாய், ஐக்கியமாய் நாம் காணப்பட வேண்டும். எவ்வளவுதான் வேத வசனங்களை அன்பை பற்றி பேசியும் ஐக்கியத்தை பற்றி பேசியும் ஒருவரை ஒருவர் மதிக்க வேண்டும் என்று பேசியும் செயல்களினாலே அதை மறுதலித்து தன்னை மேன்மையானவனாகவும் தான் நினைப்பதெல்லாம் தேவனுடைய சித்தமாக தான் இருக்க வேண்டும் என்றும் தான் எவ்வாறு நடந்து கொள்ளுகிறேனோ அது போலதான் தேவனுடைய சிந்தையும் இருக்கும் என்றும் தேவனையும் வேதவசனத்தையும் திரித்து பேசுவது நல்லதோ? நான் வாழும் வாழ்க்கை நான் கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று நான் யோசிக்க வேண்டுமே தவிர, நான் வாழும் முறைகளெல்லாம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டுவிடும், நான் எதை செய்தாலும் தேவன் அதை அங்கீகரிப்பார், நான் எதை பேசினாலும் தேவன் அதை கனப்படுத்துவார் என்று சொல்லுவது சரியான விஷயமே அல்ல. அது ஒரு சரியான காரியமே அல்ல. தேவனுக்கு பயந்து அநியாயத்தை விட்டு விலகி பாவம் செய்வதை ஒழித்து தவிர்த்து வஞ்சகமான வார்த்தைகளை பேசி சகோதரனை கெடுக்காதபடிக்கு நல்ல வார்த்தைகளை, உண்மையானவைகளை, சத்தியத்தை பேச வேண்டியது அவசியம் அல்லவா? அதை நாம் செய்ய வேண்டும். அதை நாம் செய்யாவிட்டால் நாம் எப்படி தகுதி பெற்ற தேவனுடைய சரீரத்திற்கு ஒத்தவர்களாய் வாழ முடியும்? ஒரு உறுப்பு துன்பப்பட்டால் மற்ற அனைத்தும் உதவி செய்ய வேண்டுமே. சரீர அவயவத்திலே ஒன்று கஷ்டப்படும் பொழுது மற்ற அனைத்தும் அதற்கு உதவியாக இருக்க வேண்டுமே. வேத வசனத்தை பொதுவாக நம்மை சீர்திருத்தும் வசனமாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர, பிறருக்கு போதித்து பிறரை இடித்துரைத்து பிறரை என் வழியில் நடத்த நான் யோசிக்கக்கூடாது. தேவனுடைய வசனத்தை உள்ளபடியே சொல்ல வேண்டும். தேவனுடைய வசனத்தை திறந்த மனதுடன் வாசிக்க வேண்டும். அதில் சொல்லப்பட்ட வார்த்தையை அப்படியே நம்முடைய மனதின் கலப்பு இல்லாதபடிக்கு, தந்திரத்தின் கலப்பு இல்லாதபடிக்கு நாம் அறிந்து நிச்சயித்து இதுதான் சரி என்று ஒன்றை நிறுத்தி கொண்டு அந்த வழியிலே மட்டும் வேத வசனத்தை நிலைப்படுத்த துணியக்கூடாது. தேவனுடைய வசனம், அவருடைய சத்தியம், அவர் சொன்ன விதமாய் போதிக்கப்படக்கூடிய ஒரு திறந்த மனது நமக்கு வேண்டும். ஏதோ ஒன்றை கற்பனை பண்ணி வைத்து ஏதோ ஒரு கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் நிரூபிப்பதற்காக தேவனுடைய வசனங்களை அந்த திசையில் திருப்புவது மிகவும் தவறான ஒரு செயல். தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும். எனவே சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அங்கீகரித்து சகோதர சிநேகத்தோடு வாழ வேண்டும். மேலும் தெசலோனிக்கேயரில் 2 தெசலோனிக்கேயர் 2:11 ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிறவர்கள் யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு
அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். இங்கே இவர்கள் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அங்கீகரியாமல் அநீதி உள்ளவர்களாய் மாறி சகலவித வஞ்சகத்தோடும் மற்றவர்களை கெடுத்தார்கள் அல்லவா? அவர்கள் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்பட்டபடியினால் அவர்கள் ஆக்கினைக்குள்ளானவர்களாய் மாறுவார்கள். சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதி மற்றவர்களுக்கு அநீதி இழைப்பதில் பிரியப்பட்டவர்களாய் இருந்தபடியினால் ஆக்கினைக்குள்ளாக அவர்கள் மாட்டும்படிக்கு அல்லது ஆக்கினைக்குள்ளாக அவர்கள் செல்லும்படிக்கு மற்றவர்களை கெடுக்க நினைத்தவர்கள் தாங்களே ஆக்கினைக்குள்ளானவர்களாய் ஆக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். அவர்கள் சத்தியத்தை அங்கீகரியாமல் போனார்கள், விசுவாசியாமல் போனார்கள். இனி அவர்கள் நடவடிக்கையே பொய்யை தான் விசுவாசிக்கும், பொய்யிலே தான் பிரியமுள்ளவர்களாக இருக்கும். எனவே அவர்களை அவர் ஒப்பு கொடுத்து விட்டார். அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் இரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாயிருக்கிறோம். நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் இரட்சிக்கப்படும்படிக்கு சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலே இரட்சிப்பு உண்டாகிறது. அதன் தொடர்ச்சியாக ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறோம், அதனாலும் இரட்சிப்பு தொடர்கிறது. அதற்காகத்தான் தேவன் ஆதி முதல் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எனவே தேவனுடைய சத்தியத்தை மேலும் அவருடைய சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அங்கீகரிப்பதை நாம் தலையாய கடமையாய் தினந்தோறும் செய்யும் செயலாய் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவிக்கிற யாவரும் சத்தியமில்லாத பொய்யை நம்புகிற வஞ்சகரும் கேடுபாடு உள்ளவர்களும் மனிதரை கெடுக்கிற தந்திர குணமுள்ளவர்களுமாயிருக்கிறார்கள். எனவே தேவனுடைய சத்தியத்தை, கர்த்தருடைய வேத வசனத்தை, நித்திய ஜீவனுக்காய் அவர் எழுதி தந்த காரியங்களை நாம் விசுவாசித்து அவருடைய வழியிலே நிலை நிற்க வேண்டும். கெட்டுப்போகிறவர்களாய், அநீதி செய்கிறவர்களாய், சகலவித வஞ்சகத்தோடும் இருமாப்போடும் போதிக்கிறவர்களாய், பொல்லாதவர்களாய், தேவனுடைய கூட்டமாகிய ஜனத்தை கெடுக்கிறவர்களாய், அலசடிப்பட வைக்கிறவர்களாய் நாம் காணப்படாதபடிக்கு தேவனுக்கு பிரியமானவர்களாய், அன்புள்ளவர்களாய், ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவர் குறைபாடு உண்டானவர்களாய் காணப்பட்டால் கிறிஸ்து நமக்கு மன்னித்தாரே என்ற சிந்தையோடு அவர்களுக்கும் மன்னித்து பரிசுத்தமான வாழ்க்கையை காத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. சத்தியத்திலே நிலைத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. ஆகையால் நாம் சத்தியத்திலே பிரியப்பட வேண்டும். சத்திய வசனத்தை தியானிக்க வேண்டும். வேத வசனங்களை புரட்டுகிறவர்களுக்கு எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். தேவனோடு ஐக்கியம் உள்ளவர்களாயிருக்க வேண்டும். குமாரனோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் அன்பும் ஐக்கியமும் எப்பொழுதும் நமக்கு இருக்க வேண்டும். சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அங்கீகரித்து இழிவான ஆதாயத்தை இச்சையாதவர்களாய், பொருளாசை பண ஆசை இல்லாதவர்களாய் நாம் வாழ வேண்டும். அநீதி செய்கிற யாவரும் பண ஆசையும் பொருளாசையும் உடையவர்களாய் இருக்கிறார்கள். அது அவர்களுக்கு விக்கிரக ஆராதனை போன்றது. பண ஆசை உள்ளவர்கள் காலப்போக்கில்
அவர்கள் பொல்லாதவர்களும் கொள்ளைக்காரரும் இரத்தம் சிந்த பதிவிருக்கிறவர்களும் காட்டி கொடுக்கிறவர்களுமாய் மாறிப்போவார்கள். எனவே பண ஆசையை அறவே துறக்க வேண்டும் அல்லது தொலைக்க வேண்டும். பணத்தின் மேல் அதீத விருப்பம், ஆசை, இச்சை இவைகளை கொண்டு நாம் போதகம் பண்ணி வந்தால் நம்முடைய ஊழியத்தின் திசை மாறிவிடும். தேவனுக்கு பிரியமான காரியம் அங்கே காணப்படாது. பொல்லாப்பு காணப்படும், பொருளாசை காணப்படும், வஞ்சகம் காணப்படும். தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா குணங்களும் அங்கே வந்து நிலைத்துவிடும். எனவே நாம் சத்தியத்தை அறிந்தவர்களாய், சத்தியம் உள்ளவர்களை அறிந்தவர்களாய், தேவனுக்கு பிரியமானதை செய்கிறவர்களாய், தேவனோடு இடைபடுகிறவர்களாய் வாழ வேண்டியது மிக 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 அவசியம். சத்தியத்தை பின்பற்றுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். சத்தியத்தின் வழியிலே நடக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். சத்திய தேவனை ஆராதிக்கிறவர்களாய், சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாகும். தேவனை நம்முடைய புயபலமாக்கி கொண்டு இரட்சிப்பின் தேவனிலே அன்பு கூர்ந்து அவர் காட்டும் வழியிலே நடக்க வேண்டியது அவசியம். தேவன் பெரியவர், அவர் சர்வ வல்லவர். அவர் பாதையிலே நாம் நிலைத்திருப்போம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த போதுமானவராய் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவருக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் என்றென்றும் உண்டாகட்டும். அவருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா.